Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.14 கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. The roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha and beta. Find the quadratic equation whose roots are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஈக்குவேஷன் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. அதே ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் இன்கேஸ் அதோட ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயராக இருந்தால் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிவன் ரூட்ஸ்லேருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல சம் ஆஃப் ரூட்ஸ் அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதோட ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு மைனஸ் பி பை ஏ தெரியுமா. இப்போ மைனஸ் பின்றது என்ன அர்த்தம், 6, ஏ வந்து 1. ஸோ அப்போ 6/1 6 தான் வரும். இப்போ அடுத்து அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட ஃபார்முலா என்ன, சி பை ஏ. ஸோ சி பை ஏன்னா அர்த்தம் -4 1. ஸோ -4/1 -4. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா என்ன தெரிஞ்சிருச்சு, ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து -4ன்னு தெரிஞ்சிருச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -6ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக என்ன, நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ், நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், சம் ஆஃப் ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை ரூட்ஸாக வச்சு நீங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர், சம் ஆஃப் ரூட்ஸ்னு அர்த்தம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷனில் நம்ம எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ இப்போ இதோட சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இதுதான் என்னது சம் ஆஃப் ரூட்ஸ். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனா இதை எப்படி எழுதலாம், a plus b the whole square minus 2ab அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போ பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -6ன்னு தெரியுமா. அப்போ -6 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன தெரியும், -4 தெரியுமா. ஸோ இப்போ -6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்போ 44. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து 44, அதாவது இதோட சம் ஆஃப் ரூட்ஸ் 44. இப்போ அதே மாதிரியே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், அப்போ இதோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, -4. அப்போ -4 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 16. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இதுதான் வந்து நம்மளுடைய இந்த சம்மோட அதாவது இந்த ஃபஸ்ட்டு சம்மோட சம் ஆஃப் ரூட்ஸ் இதுதான், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இதுதான். அப்போது இந்த சம் ஆஃப் ரூட்ஸ் இடத்துல இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்ன 44 அப்படின்னும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 16 எழுதினா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இவங்க கேட்ட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இது எப்படி எழுத போகிறோம் பாருங்கள், therefore quadratic equation is, நீங்கள் இது ஃபுல்லாக எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இங்கே மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, 44 என்னமோ ப்ளஸ் தான், பட் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், -44x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதோட என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், 2/ஆல்ஃபா அண்ட் 2/பீட்டா, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் பண்ணுவோமா, 2/ஆல்ஃபா ப்ளஸ் 2/பீட்டா. ஸோ இப்போ இதில் 2 காமனாக எடுக்கலாமா, இதில் 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு, 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா அப்படின்னு மாறுமா. இப்போ இது மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை, கீழே எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2 இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆல்ஃபா டிவைடட் பை கீழே மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் என்ன தான் நம்மளுக்கு, இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ 2 இன்ட்டு -6 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, -4.
ஸோ அப்போ -4. இது வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், 2 டைம்ஸ் கட் ஆகும், அகைன் 2 3 டைம்ஸ் கட் ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த சம் ஆஃப் ரூட்ஸு, அதாவது இந்த செகண்ட் சம்மோட சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன தான் நம்மளுக்கு வெறும் 3 மட்டும்தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதே மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிப்போமா. 2/α இன்ட்டு 2/β. 2 2s are 4 divided by alpha beta. Alpha beta ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -4. ஸோ 4 divided by -4 is equal to -1. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோமா. அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 3ன்னு. இது என்னது, இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. ஓகேவா, இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸு, இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த எஸ்ஆர் பிஆர்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதுனா நமக்கு என்ன கிடச்சிரும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், x² மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டுட்டேன், சம் ஆஃப் ரூட்ஸ் 2/α + 2/βோட வேல்யூ நமக்கு என்ன வந்தது, ஸோ 3x + PR. இந்த இடத்துல ப்ளஸ்ன்றது PR, பட் ப்ளஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறேன் நான், -1 = 0. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. ஸோ இது செகண்டோட வேல்யூ, இது ஃபஸ்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தேர்ட் சம் காமிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும் பாருங்கள். சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ α² β ப்ளஸ் β² ஆல்ஃபா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா. ஸோ இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா வெளியில் எடுத்துட்டா இதில் 2 ஆல்ஃபாவில் 1 ஆல்ஃபா வெளியில் வந்துருச்சு, அப்போ ரிமைனிங் 1 இருக்குது. ப்ளஸ் 2 பீட்டாவில் 1 பீட்டா வெளியில் எடுத்துட்டோம், ஸோ ரிமைனிங் 1 பீட்டா இருக்கா. இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -4 தெரியுமா. இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன தெரியும், -6. ஸோ அப்போடைய சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, 24. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 6 4 டைம்ஸ் 24. ஸோ இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா பீட்டா, அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், α² பீட்டா இன்ட்டு β² ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணுவோமா. இப்போ ஆல்ஃபாக்கு பவரில் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா வந்து பவரில் 2 + 1 என்னாகும், 3 ஆகும். ஸோ ஆல்ஃபா கியூப். அதே மாதிரி பீட்டாக்கு இங்கே 1 இருக்குது, இங்கே பீட்டா 2 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால. ஸோ நம்ம அதே மாதிரி பீட்டா கியூப்னு எழுதிட்டோம். இப்போ இது வந்து காமனாக பவர் வெளியில் எழுதலாமா, a/m a/n வெளியில் நம்ம எழுதலாம், நம்ம வந்து காமனாக மாற்றி எழுதலாம். ஓகே, இது வந்து எப்படின்னா a/m, இது வந்து b/m. ஸோ எம்மை மட்டும் வெளியில் எடுத்து எழுதலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, -4 த ஹோல் கியூப். மேலே பவர் வந்து ஆட் இருந்ததுன்னா இங்கே என்ன வரும், ஆன்சர் மைனஸில் வரும். இங்கே பவர் ஈவனில் இருந்தால், அதாவது இங்கே மைனஸ் இருக்கும்போது பவர் ஈவனில் இருந்தால் ஆன்சர் ப்ளஸில் வரும், பவர் ஆடில் இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரும். இப்போ 4 கியூப் என்ன வேல்யூ, 64. கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், தேர்ஃபோர் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ், இதே ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணணும், இந்த எஸ்ஆரோட வேல்யூ இந்த பிஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எழுதுங்க, x² மைனஸ் 24x, பிஆரோட வேல்யூ என்ன, -64 = 0. ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம்மில் 3 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோர்த் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.